ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் நம்ம ஸ்டிக்கர்ஸ்லாம் சென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு பதிலாக நம்மளோட ஃபோட்டோவாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஃபேமிலி ஃபோட்டோவாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ வச்சு, இல்லைனா நமக்கு பிடிச்ச ஹீரோயினி ஃபோட்டோஸ்லாம் வச்சு நம்ம எப்படி ஒரு ஸ்டிக்கரை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது போல் நீங்களும் உங்களோட ஸ்டிக்கரை ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். அது எப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோட்டோவை நம்ம ஸ்டிக்கராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு அப்ளிகேஷன் தேவைப்படுது. இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கேன், பேக்ரவுண்ட் எரேசர் அப்படின்ட்டு. இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன ஃபோட்டோவை நம்ம ஸ்டிக்கராக கன்வெர்ட் பண்ணுறோமோ அந்த ஃபோட்டோவை இதில் சூஸ் பண்ணிக்கங்க. லோடிங் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கேலரி ஓப்பன் பண்ணிக்கேன். கேலரி ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபோட்டோ தேவைப்படுதோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ நான் சூஸ் பண்ணிட்டேன் இந்த ஃபோட்டோவை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் வேறு கலராக இருக்குது. ஒரே கலராக இருந்ததுன்னா ஈஸியாக எடிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிராப் பண்ணிக்கங்க, எந்த அளவுக்கு வேணும் அப்படின்ட்டு கீழே கிராப் பண்ணிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு மேலே டன் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா டன் வந்துடும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஆட்டோ மேஜிக் அப்படின்லாம் இருக்குது. ஆட்டோ கொடுத்திங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ண அந்த கலர் சேம் கலர்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் ஆயிரும். இப்போ பேக்ரவுண்ட் கலர் ப்ளைன் கலராக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக்கில் ஈஸியாக பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ மேக்ஸிமம் நம்ம ஆட்டோலேயே வச்சு எடுத்தாச்சு. அடுத்து மேனுவல் கொண்டு போயிட்டுங்க. மேனுவல் கொண்டு போயிட்டு இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கங்க. ஜூம் பண்ணிக்கிட்டு நம்ம தேவையில்லாதெல்லாம் அப்படியே எரேஸ் பண்ணிக்கங்க. இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையுமே பேக்ரவுண்ட்லாம் எரேஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே மேலே டன் இருக்கும், அந்த டன் கொடுத்துருங்க. இதில் வேல்யூ இருக்கும், ஒரு 4 வச்சுக்கோங்க. அப்போ தான் பேக்ரவுண்ட்லாம் கிளியராக இருக்கும். மேலே சேவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபோட்டோ சேவ் ஆயிரும். இப்போ ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், இந்த ஆப்போட வேலை முடிஞ்சுது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். பர்சனல் ஸ்டிக்கர் ஃபார் வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா எரேஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் இந்த இடத்துல. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஆப் மூலியமாக எரேஸ் பண்ண எல்லா இமேஜும் இதில் தான் இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இந்த இடத்துல. இதில் ஜஸ்ட் நீங்கள் ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். என்ன வாட்ஸ்அப்பில் வேணுமோ அந்த வாட்ஸ்அப்பை சூஸ் பண்ண சொல்லுது. நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆடுன்னு கேட்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆடுன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இமேஜ் அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ஆட் ஆயிரும். இப்போ நம்ம எரேஸில் இருக்க ஃபோல்டருக்குள்ளே இருந்த எல்லாமே ஸ்டிக்கர் ஆட் ஆயிரும் ஸ்டிக்கராக. இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நம்ம வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம டைப் பண்ணுறதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமோஜியை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். இந்த இடத்துல இந்த ஸ்டிக்கர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு பட்டன் இருக்கும். அந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எரேஸ் ஃபோல்டருக்குள்ள என்ன ஸ்டிக்கர் இருந்ததோ எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா தெரியும். ஈஸியாக இது மாதிரி சென்ட் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ், அதாவது நமக்கு பிடிச்ச நம்ம ஃப்ரெண்டு ஃபோட்டோவாக இருக்கலாம், இல்லைனா நம்ம ஃபேமிலி ஃபோட்டோவாக இருக்கலாம், இல்லைனா நமக்கு பிடிச்ச ஹீரோயினி ஃபோட்டோவாக இருக்கலாம். எதை நம்ம இது மாதிரி கன்வெர்ட் பண்ணாலும் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணாங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போன்ற டெக் நியூஸ்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் இது போல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.